ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். முகத்துக்கு முத்தான 30 டிப்ஸ் அதான் ட்ரிபிள் மூவ். இப்போ நம்மளுக்கு ஃபேஸில் நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், பிம்பிள்ஸாக இருக்கலாம், இல்லைனா சில பேருக்கு ஓப்பன் போர்ஸ், லார்ஜ் போர்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அப்புறம் இன்னும் சில பேருக்கு ட்ரை ஸ்கின். இது எந்த மாதிரியான ப்ராப்ளமாக இருந்தாலும் நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்கின் சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்ட் 1ல் நீங்கள் ஒரு 10 டிப்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்த 10 டிப்ஸ் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க டிப்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். நான் சொல்கிற எல்லா டிப்ஸுமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் சொல்லியிருப்பேன். டிப் நம்பர் 11. சில பேருக்கு ஸ்கின்னில் ஓப்பன் போர்ஸ், லார்ஜ் போர்ஸ் இருக்கும். அப்படி போர்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எலுமிச்சை ஜூஸ், வெள்ளரிக்காய் ஜூஸ், தக்காளி ஜூஸ் இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த போர்ஸ் இருக்கிற இடத்துல டெய்லி அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே அந்த போர்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி கிளியர் ஸ்கின் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 12. ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்கு பொட்டேட்டோ ஜூஸ், லெமன் ஜூஸ் இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்லையும் கழுத்துலையும் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிடுங்க. வீக்லி ட்வைஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்லர் போய் ப்ளீச்சிங் பண்ண எஃபெக்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 13. பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பாலாடை, கடலை மாவு, பாசிப்பயிறு மாவு இந்த மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி அவங்க ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா அவங்க பிம்பிள்ஸ் மேலே மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி ரெகுலராக பண்ணிக்கிட்டே வரப்போ பிம்பிள்ஸ் எல்லாம் மறைஞ்சு போயிடும். உங்களுக்கு கிளியர் ஸ்கின் கிடைக்கும். டிப் நம்பர் 14. பிம்பிள் விழுந்த இடத்துல ஒரு பள்ளம் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் சில பேருக்கு. அதை ஆக்னேன்னு சொல்லுவாங்க. பெரிய பிம்பிளாக இருக்கும். அது விழுந்த இடத்துல பள்ளம் உருவாயிரும். அந்த பள்ளம் போகிறதுக்கு இந்த மாதிரி கோதுமை மாவு அல்லது சுகர் வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா டெய்லி அந்த பள்ளம் அப்படியே மறைஞ்சு போயிடும். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 15. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் நான் சொல்லுவேன். இதில் பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அப்புறம் குங்குமப்பூ இந்த மூணையும் நைட்டு பாலில் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து இதை நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி முகத்தில் அப்ளை பண்ணிகிட்டே வரணும். உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்துலேயுமே கவர் பண்ணி அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிடுங்க. இப்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரப்போ உங்களுக்கு நல்லா ஃபேர் லுக் இருக்கும். உங்கள் ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 16. இது கண்ணுக்கு கீழே கட்டி இருக்கிறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். துளசி ஜூஸ் அப்புறம் புதினா ஜூஸ் இந்த ரெண்டையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கண் கட்டி மேலே அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த கண் கட்டி அப்படி மறைஞ்சிரும். அது இருந்த தடம் கூட தெரியாது, அப்படி மறைஞ்சிரும். அடுத்து டிப் நம்பர் 17. இளநீல மஞ்சளை மிக்ஸ் பண்ணி அதை பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பிம்பிள்ஸ் இருந்த இடமே தெரியாமல் அப்படியே மறைஞ்சு போயிடும். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 18. இந்த டிப்பில் தக்காளி ஜூஸ், கேரட் ஜூஸ் ரெண்டையும் ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இப்போ ஒரு காட்டனை டிப் பண்ணி அதால் நீங்கள் உங்கள் ஃபேஸை டெய்லி தொடச்சிக்கிட்டே வரப்போ உங்களுக்கு நல்ல ஃபேர்னஸ் லுக் இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 19. இது இன்டேக் எடுத்துக்கிறது. கருப்பு சுண்டல் அதை நீங்கள் மார்னிங் ஊற போட்டுருங்க. ஊற போட்டுட்டு நைட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு வெள்ளை துணியில் வச்சு அதை நல்லா கட்டி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் அதில் முளை விட்டுருக்கும். அந்த இதை நீங்கள் டெய்லி இப்படி சாப்பிட்டுக்கிட்டே வரப்போ உங்கள் ஸ்கின் நிலா மாதிரி ஜொலிக்கும். பட் இதை நீங்கள் டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் தான் நல்ல ரிசல்ட் இருக்கும். அதிகமாகவும் சாப்பிட தேவையில்லை. ஒரு சின்ன யூஸ் அண்ட் த்ரோ டீ குடிக்கிற கப் இருக்குல்ல அந்த அளவு சாப்பிட்டா போதும். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 20. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க லெமன் ஜூஸ், முட்டையோட வெள்ளைக்கரு இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிடுங்க. இதை நீங்கள் வீக்லி ட்வைஸ் அல்லது த்ரைஸ் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். டிப்ஸ் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன இந்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கோ அதை மட்டும் எடுத்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். இது போக வேறு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் தேவைப்பட்டாலும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். நம்மளோட தாரக மந்திரத்தை மறந்துடாதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அழகு. தேங்க்யூ. பாய்.